ஜெய் சாயிராம். உன்னால் நம்பவே முடியாத மிகப்பெரிய அற்புதம் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. நம் வாழ்க்கையிலா இதுவெல்லாம் நடக்கிறது என்று நீயே ஆச்சரியப்பட்டு மெய்சிலிர்த்து நிற்கும் அளவிற்கு நல்ல நிகழ்வுகள், ஏற்றமான நிகழ்வுகள், மாற்றமான அற்புதங்கள் உன் வாழ்வில் நிகழ்வதற்கான அற்புத தருணம் இதோ இப்பொழுதே வந்துவிட்டது. நீ கண்ட கனவு எல்லாம் நிஜமாகப் போகிறது. இனி நம் வாழ்வில் இது நடக்கவே நடக்காது, நிகழவே நிகழாது என்று நீ நினைத்த அத்தனை விஷயங்களும் உனக்கு சாதகமாக நிகழும் சூழல் உருவாகியே தீரும். நீ என்னிடம் வேண்டிய வேண்டுதலை சரியான கால நேரம் வரும் பொழுது நான் உனக்கு கொடுப்பேன், நான் உனக்கு செய்து முடிப்பேன் என்று வாக்கு அளித்திருந்தேன் அல்லவா? இதோ அதற்கான சரியான நேரம் வந்தே விட்டது. உன்னுடைய சகலவிதமான கோரிக்கைகளும் நிறைவேறும் நேரமும் வந்துவிட்டது. சந்தோஷமாக இரு, சந்தோஷமாகவே இரு. சகலவிதமான சௌபாக்கியத்தையும் பெறப்போகிறாய். இதுவேதான் உன்னுடைய காலம். இதுதான் உனக்கான காலம். நீ விரும்பியது எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறும் காலம். எனவே இனி நீ சந்தோஷமாக இருக்கலாம். அதே சந்தோஷத்தோடு, நிம்மதியோடு, நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேட்டுப்பார். உன் வாழ்வில் நடைபெறப் போகும் ஆச்சரியங்களுக்கும் அற்புதங்களுக்கும் உன் சாயப்பா நானே பொறுப்பு. என் அன்பு பிள்ளையே, கோபத்தை முதலில் குறைத்துக்கொள். அகங்காரத்தை உன் மனதிலிருந்து ஒழித்துவிடு. தான் என்ற அகங்காரம் ஒருவன் மனதில் வந்துவிட்டால் அவனை இந்த உலகத்தில் யாராலுமே காப்பாற்றவே முடியாது. வாழ்க்கையில் வெற்றி அடையும் அத்தனை சூழல்களையும் அவன் இழந்து விடுவான். அகங்காரத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூர எறிந்துவிடு. நம்பிக்கையோடு போராடிக்கொண்டே இரு. என்னால் முடியும், என்னால் முடியும் என்று ஓடிக்கொண்டே இரு. என்னால் மட்டுமே முடியும் என்று எப்பொழுதும் எண்ணி விடாதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனி திறமை இருக்கத்தான் செய்கிறது. அவரவர் திறமைக்கேற்ப அவரவர் வெற்றியை அவர்கள் வசம் ஆக்கிக்கொள்ள வேலையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். எனவே உன்னிடம் மட்டும்தான் திறமை இருக்கிறது. என்னால் மட்டுமே அதை சாதிக்க முடியும், நான் மட்டுமே வாழ்ந்து காட்ட முடியும் என்ற அகங்காரம், தற்பெருமை உன் மனதில் இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய கெடுதலாகவே முடிந்துவிடும். தைரியமாக இரு, அகங்காரத்தோடு இருக்காதே. சாயப்பா இருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? அழகான மலர்களும் அன்பான விலங்குகளும் சூழ்ந்த அடர் வனத்தில் நெடுங்காலமாக ஆன்மீக தவம் புரிந்து கொண்டு ஞானியான துறவி ஒருவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். அவரை காண மக்கள் விரும்பினாலும் முற்றும் துறந்தவரான அவர் ஊர் வாழ்க்கையை விரும்பாததினால்தான் யாரையுமே காண விரும்பாமல், யாரையுமே சந்திக்க பிடிக்காமல் சிந்தனை முழுவதும் சிவனே என்று வாழ்ந்து வந்தார் அந்த துறவி. ஆனாலும் அவரின் தவ வலிமையால் அவரின் புகழ் எப்படியோ மக்கள் எல்லாரிடமும் பரவியது. அவரின் பெயரே வனத்துறவி அப்படின்னு ஆனது. அந்த வனத்தில் பக்கத்தில் இருக்கும் ஒரு ஊரில் வசித்து வந்தான் ஒரு இளைஞன். இறை சிந்தனை மிகுந்து துறவியாகும் ஆர்வத்தில் இருந்தான் அந்த இளைஞன். வனத்துறவியை பற்றி கேள்விப்பட்டு அவரையே தன்னுடைய குருவாக ஏற்க விருப்பமும் கொண்டான் அந்த இளைஞன். வனத்திற்கு சென்று துறவியுடன் தங்கினான். அவர் பாராமுகம் காட்டினாலும், அந்த இளைஞனை பார்ப்பதே அவர் தடுத்து நிறுத்தினாலும் கூட அவருக்கு தேவையான சேவைகளை செய்து அவரின் மனதில் இடம் பிடித்தான் அந்த இளைஞன். இருவரும் குருவும் சீடனுமாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டாங்க. ஆன்மீக வாயிலாக குருவுடன் ஒத்துப்போன இளைஞனால் தான் பிறந்த இனத்தின் மீது கர்வம் கொண்டிருந்த துறவியையும் பிறரை அவர் தாழ்வாக நினைப்பதையும் அவனால் ஏற்றுக்க முடியவே இல்லை. எப்படியாவது தனது குருவின் உயர்வு தாழ்வு எண்ணத்தை, அகங்காரத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு நினைத்தான் அந்த இளைஞன். அதற்கான நாளும் நெருங்கியது. ஒரு முறை துறவிக்கு ஈசனை வணங்க வேண்டும் அப்படிங்கிற ஆவல் பிறந்து, அதற்காக துறவியும் இளைஞனும் காட்டை விட்டு வெளியேறி ஒரு ஊர் பக்கமாக போய் ஈசனை வணங்கலாம் அப்படின்னு புறப்பட்டாங்க.
வழியில் பிறரிடம் பிச்சை கேட்டு வாங்கி அதை தான் உணவாகவே அருந்தி கொண்டிருந்தாங்க. அப்போதும் கூட உயர்வானவர்களை பார்த்தே பிச்சை வாங்கி உண்டார் அந்த துறவி. அதை கண்டு இளைஞன் ரொம்பவே வருத்தப்பட்டான். ஒரு இடத்தில் 2 பாதைகள் பிரிந்தது. எந்த திசையில் செல்லலாம் அப்படிங்கிற இருவருக்குமே தெரியவில்லை. 2 பேத்துக்குமே ரொம்பவே குழப்பமாக இருந்துச்சு. தோராயமாக ஒரு பாதையை தேர்வு செய்து 2 பேருமே சென்றாங்க. ஆனால் அது ஆள் நடமாட்டம் இல்லாத பாதையாக இருந்தது. வன விலங்குகளின் ஒலி கேட்டுக்கொண்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இருவருக்கும் பசி, களைப்பு, சோர்வு எல்லாமே ஏற்பட்டது. உணவருந்த ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு 2 பேருமே ஏக்கத்தோடு அங்கும் இங்கும் பார்த்தாங்க. ரொம்பவே களைப்பு மிகுதியில் ஒரு மரத்தின் அடியில் ஒதுங்கி 2 பேருமே உட்கார்ந்தாங்க. அப்போ அங்கு விலங்குகளை வேட்டையாட வந்த ஒரு வேடன் இருவரையும் பார்த்து, இந்த அடர்ந்த காட்டில் எப்படி நீங்க சிக்கினீங்க அப்படின்னு கேட்டான் அந்த வேடன். விவரம் அறிந்து கொண்ட வேடன் துறவியையும் இளைஞனையும் தன்னுடைய குடிலுக்கு அழைத்து சென்றான். இளைஞன் ரொம்பவே உற்சாகமா போனான். ஆனா துறவி வேண்டா வெறுப்பாகத்தான் உடன் சென்றார். ஏனென்றால் வேடன் தாழ்ந்த இனத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறது துறவிக்கு நல்லாவே தெரியும். பசி மயக்கத்தில் இருந்த துறவிக்கும் இளைஞனுக்கும் வேடனின் மனைவி சூடான உணவை பரிமாறினாங்க. நன்றி உணர்வோடு அந்த இளைஞன் அந்த உணவை ரசித்து சாப்பிட்டு கொண்டிருக்க, துறவி மட்டும் வேறு வழியே இல்லாமல் வேண்டா வெறுப்பாக அந்த உணவை உண்டார். பசி தீர்ந்ததும் சரியான பாதையில் அவர்கள் இருவரையும் வேடன் அனுப்பி வைத்தான். செல்லும் வழியில, என்ன இளைஞனே, உன்னுடைய பசி தீர்ந்ததா அப்படின்னு கேட்டார் குரு. உடனே அந்த இளைஞன், குருவே, அற்புதமான ருசியோடு அருமையான வெல்லம் போன்ற உணவு அப்படின்னு பதிலளித்தான் அந்த இளைஞன் தன் குருவை பார்த்து. உடனே குரு, பசியில உனக்கு ருசி கூட தெரியல, வேட்டையாடிய உணவை கொண்டு சமைத்ததோ என்னவோ நல்லாவே இல்லை, துர்நாற்றம், முகம் சுளித்தபடி இருந்துச்சு அந்த உணவு, அதை போய் வெல்லம் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்றியே அப்படின்னு அந்த துறவி கேட்டாரு. பசிக்கு உணவிட்டவர்களுக்கு நன்றி சொல்லாவிட்டாலும் பரவாயில்ல, இழிவாக பேசாமல் இருக்க துறவிக்கு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டான் அந்த இளைஞன். துறவி மீண்டும் பேச துவங்கினார். சரி, நீ சாப்பிட்ட உணவை வெளியேற்று. அது வெல்லமாக வருகிறதா, வேறு ஏதாவது வாரி வருகிறதா அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. குருவின் கட்டளையை மீறாத சீடனாய் அந்த இளைஞன் மூச்சையெல்லாம் இழுத்து பிடித்து உண்ட உணவின் சிறு பகுதியை வெளியேற்றினான். அப்போ துறவி அதிர்ந்தே போனார். காரணம், வெல்லம் கலந்த பாயசமாக வந்தது அந்த உணவு. உடனே அந்த இளைஞன் சொன்னா, குருவே பார்த்தீங்களா, நான் சொன்னது சரிதானே அப்படின்னு இளைஞன் சொன்னா. இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக துறவியும் வாந்தி எடுத்தார். ஆனால் அவர் வாயிலிருந்து அவர் சொன்ன மாதிரியே துர்நாற்றத்தோடு உணவு வந்தது. அந்த இடத்தையே அசுத்தமாக்கியது அவர் எடுத்த வாந்தி. இதை பார்த்த இளைஞன், குருவே, உங்களோட மனசில் இருந்த அகங்காரமே இப்படி வெளியே வந்திருக்கிறது. வேடனை பசி தீர்க்க வந்த சக மனிதனாக நான் பார்த்தேன், ஆனால் நீங்கள் இழிவான மனிதனாக பார்த்தீங்க. அதுதான் உங்களுக்கு உங்கள் மனசில் இருக்கிற மிகப்பெரிய குறை அப்படின்னு அந்த இளைஞன் குருவை பார்த்து சொன்னான். குரு அப்பொழுதுதான் தன்னுடைய தவறை உணர்ந்து வருந்தினார். அந்த நிமிடத்திலிருந்து எல்லாரையுமே சக மனிதர்களாக பார்க்க துவங்கினார் அந்த குரு. குருவுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்தான் அந்த இளைஞன். யார் மனதிலும் அகங்காரத்திற்கு இடம் இருக்கவே கூடாது. அகங்காரத்திற்கு இடம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவாகிவிடும். அகங்காரத்தை முதலில் நம் மனதிலிருந்து ஒழித்து எறிந்துவிட்டால் வெற்றியை நம் வசமாக்கிக் கொள்ளலாம். சாயப்பா இருக்க நமக்கு ஏன் மனக்கவலை? கீழே குனிந்து உன்னுடைய பாதை எப்படி இருக்கிறது, அந்த பாதையில் நீ எப்படி பயணம் செய்து கொண்டிருக்கிறாய் என்பதை கூட பார்த்திருக்க மாட்டாய். அந்த முட்கள் உனக்கு நல்லதுதான் செய்திருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. அந்த முட்கள் உன் காலை பதம் பார்த்ததால்தான் நீ உன்னையையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய், உன் வாழ்க்கை பாதையையும் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய்.
முட்கள் குத்தினது சிறிய வலியாகத்தான் இருக்கும். ஆனால் நீ கவனித்து உன் வாழ்க்கையையும் உன் வலியையும் சென்றால்தானே வெற்றியை அடைய முடியும். எனவே எப்பொழுதுமே எதை நினைத்துக்கொண்டு எப்பொழுதுமே பயணம் செய்து கொண்டே இருக்காதே. உன் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், உன்னுடைய இலக்கை நீ எப்படி அடைய முடியும் என்பதை மட்டுமே உன் சிந்தனையில் நிறுத்திவிட்டு உன் பயணத்தை மேற்கொள். அப்பொழுதுதான் நீ செல்ல வேண்டிய பாதையில் நிச்சயமாக சந்தோஷம் மட்டுமே நிறைந்து இருக்கும், நன்மை மட்டுமே நிறைந்து இருக்கும் எப்பொழுதுமே. நீ செல்லும் பாதையில் சில தடங்கல்களும் வரலாம், பாதாள படுகுழியும் வரலாம். அதை உணர்த்துவதற்காகவே அந்த முட்களை வைத்து உன் பாதத்தை நான் பதம் பார்த்தேன். இதை புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொண்டால் மிக கம்பீரமாக சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையை நிச்சயமாக நீ அடைவாய். வெற்றி என்னும் கனியை மிக சுலபமாக ருசிக்கலாம். உனக்கு வரும் கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னுடைய அகத்தையும் புறத்தையும் சுத்தப்படுத்துவதற்காகத்தான் வருகிறதே தவிர உண்மையாக உன்னை கண்ணீர் சிந்த வைக்கவோ வேதனைப்படுத்தவோ வரவில்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எனக்கு மட்டும் கஷ்டம் வருகிறதே, என் வாழ்க்கையில் மட்டும் சோகத்திலேயே சுழன்று கொண்டிருக்கிறதே என்று உன்னை பற்றி மட்டுமே நினைக்காதே. இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்குமே இன்பம் துன்பம் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும். அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர்க்கென்று இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறி சுழன்று கொண்டுதான் இருக்கும். நீ மட்டும் என்ன கர்மாவுக்கு விதிவிலக்கா? எல்லாமே கூடிய விரைவில் சரியாகிவிடும். அதற்கும் எதற்கும் துணையாக நான் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் இருக்கும் வரை தேவையில்லாத பிரச்சனையோ தேவையில்லாத குழப்பமோ தேவையில்லாத மனவேதனையோ உன் மனதில் எழ வேண்டிய அவசியமே இல்லை. எது நடந்தாலும் நல்லதாகவே நடக்கும். எது நிகழ்ந்தாலும் நமக்கு அது நன்மையாகவே நிகழும் என்ற நம்பிக்கையோடு இரு. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. இன்று கஷ்டத்தை அனுபவித்தால் நாளை இரட்டிப்பு மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறோம் என்ற நேர்மறை எண்ணத்தோடு இரு. உன் எண்ணம் போல் உன் சொற்கள் போல் உன் செயல்கள் போல் எல்லாமே உனக்கு நன்மையாகவே முடியும். நிரந்தர நன்மையாக இருக்கும்படி நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய அன்பும் ஆசிர்வாதமும் பாசமும் பெற்ற என்னுடைய செல்ல குழந்தை நீ. என்னை எப்பொழுதும் முழு மனதாக யாரெல்லாம் நம்புகிறார்களோ அவர்கள் என் பார்வையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். என்னை மீறி அவர்கள் வாழ்க்கையில் எந்த துயரமும் தீங்கும் நெருங்கும்படி நான் விட்டுவிட மாட்டேன். நான் வாழ்க்கை முழுவதும் அவர்கள் கூடவே இருந்து அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை செயல்களையும் செய்து கொண்டே இருப்பேன். வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வேன். தடுக்கி விழும் சூழ்நிலை வந்தாலும் தூக்கிவிட அனைத்துமாக நான் அவர்கள் அருகிலேயே இருந்து அவர்கள் வாழ்க்கையை மீட்டெடுப்பேன். என்னை யார் கூப்பிட்டாலும் உடனே அவர்கள் முன்பாக வந்து நிற்பேன். எனக்கு எதுவுமே பயணம் செய்வதற்கு எதுவுமே குதிரை வண்டியோ ரயில் வண்டியோ ஆகாய விமானம் இப்படி எதுவுமே தேவையில்லை. சாயி என்று ஒரு முறை அழைத்தால் போதும், ஓடோடி வருவேன். 7 கடல் தாண்டி இருந்தாலும் என்மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கு நான் சர்வ நிச்சயமாக சாயியாகவே திகழ்வேன். உன் மனதில் உள்ளது என்ன என்பது எனக்கு தெள்ள தெளிவாகவே தெரியும். நீ சொல்லிதான் நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றில்லை, நீ சொல்லாமலேயே எனக்கு அனைத்துமே தெரியும். உன்னுடைய வேண்டுதல்கள் யாவும் நிச்சயமாக நிறைவேறும். உன் சாயி அதை நிறைவேற்றித் தருகிறேன். தைரியமாக இரு. உன்னை தாக்குவதற்கு யார் என்ன நினைத்தாலும் அது அனைத்துமே என்னையே சேரும். துணிந்து நின்று போராடு. இறைவன் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. ஆனால் ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்முடனேயே இருந்து நம்மை காத்தருள்வார் இறைவன். நிர்கதியாய் நிற்கின்றேனே, எனக்கு உதவ யாருமே இல்லையே, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லையே என்று வருந்தாதே. உன்னுடைய நிழல் கூட உனக்கு துணையில்லாத இடத்தில், துணையில்லாத நேரத்தில் நான் உனக்கு எப்பொழுதுமே என்றென்றுக்குமே துணையாகவே இருப்பேன்.
தைரியமாக இரு. உன் விதியை என்னால் மாற்ற முடியும். அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. உனக்கு தேவையான அனைத்தையும் நீ கேட்டாலும் கேட்காவிட்டாலும், நீ என்னிடம் வேண்டி விரும்பி பிரார்த்தனையாக வைத்தாலும் வைக்காவிட்டாலும், நான் உனக்கு தேவையானதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் சர்வ நிச்சயமாக. நம்பிக்கையோடு இதை முழுவதுமாக கேள். உனக்கான அந்த அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். இதோ இப்பொழுதுமே உனக்கான வாக்குகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீயும் போதுமானவரை காத்திருந்து விட்டாய். போதுமானவரை பொறுமையோடு காத்திருந்து விட்டாய். உன் பொறுமைக்கான பரிசு, உன் பொறுமைக்கான பதில் நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். இனிமேல் நீ எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் நானே வந்து உன் வேலைகளை உனக்கு முன்பாகவே முடித்துத் தருவேன். உன்னுடைய கர்ம வினைகளிலிருந்து உன்னை காப்பேன். உன் கர்ம வினைகளில் இருக்கும் வலிமைகளை நான் எடுத்துக்கொண்டு உனக்கு அதற்கான பயிற்சியை, அந்த கர்ம வினைகளால் வரும் கஷ்டத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவத்தை நான் உனக்கு கொடுப்பேன். இது வெறும் வார்த்தையல்ல, உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். இனி வரும் காலமெல்லாம் உன்னுடைய கை ஓங்கி நிற்கப் போகிறது. உன்னை தேடி உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து சிலர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ள உன்னை தேடி வருவார்கள். நம் வாழ்க்கையிலா இந்த மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்று நீயே ஆச்சரியத்துப்பட்டு அதிசயத்து நிற்கப் போகிறாய். நம் வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழ்த்திவிட்டார் சாயப்பா என்ற வார்த்தைகள் உன் வாயிலிருந்து நிச்சயமாக வரும். கண்களில் வழியும் நீருடன் நிரந்தர தீர்வுக்காக என்னை நோக்கி நீ காத்து கொண்டிருந்தாயல்லவா? அழாதே என் பிள்ளையே. அந்த கண்ணீரை ஆனந்த கண்ணீராக மாற்றுவது என்னுடைய பொறுப்பு. நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் முன்னேறுவாய். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றிய பயம் இருந்தால் அதை உடனே தூக்கி எறிந்துவிடு. உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள். உன்னுடன் எங்கும் எப்பொழுதும் நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ சிறிதும் கவலையில்லாமல் தயக்கமில்லாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் நீ முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பதாக நினைக்கிறாயா? உன் பாதை என்னாலேயே வடிவமைக்கப்பட்டது என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உன் வாழ்க்கையை உருவாக்கியவன். நான் உன்னுடன் நடைப்பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன். 8 திக்கிலும் இருந்து உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் மட்டும் வலிகளை நான் உணர்வேன். நானே மருந்தாகவும் நானே உன் படைப்பாளியாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். எனது கண்களை நன்றாக உற்றுப்பார். உன் வலிகளை மௌனமாக குணப்படுத்தி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் உன் சாயி தேவா. நான் உன்னை பாதுகாப்பேன். உன் மீது அன்பாக இருக்கிறேன். என் அனுமதி இல்லாமல் எதுவுமே இங்கு நடக்காது. எவரும் எதையும் உனக்கு செய்யவும் முடியாது. நானும் எந்த தீங்கையும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். எப்பொழுதுமே நம்பிக்கையோடு இரு. சந்தோஷமாக இரு. உன் வாழ்வில் நான் ஒளியேற்றுவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. என்னுடைய வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் எந்த நொடியும் விட்டுக் கொடுத்ததே இல்லை. இரவெல்லாம் உன் தலையை வருடி கொடுத்தபடி உன் அருகிலேயே நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். உன் இதயத்தை என்னை நோக்கி திருப்பு. உன் உடலை வருத்தி உபவாசமெல்லாம் இருந்து என்னிடம் வேண்டுகோள் வைத்துக் கொண்டிருக்கிறாய். இதை இந்த சாயி நிறைவேற்றி விடுவேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் வலுப்பெற்று விட்டது. உனக்குதான் எத்தனை தொல்லைகள்! 2 பக்கம்தான் இடி வந்து கொண்டே இருக்கிறது போல உணர்கிறாயா? கஷ்டப்படுகிறாய் என்றால் அதற்கான சந்தோஷம் கூடிய விரைவில் உன் வாழ்வில் வரும் என்ற நம்பிக்கையை மட்டும் எப்பொழுதுமே இழந்து விடாதே, மறுத்தும் விடாதே. உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும். உன்னிடம் சேர்வதற்கான அத்தனை வேலையையும் நான் இங்கு செய்து கொண்டுதான் இருப்பேன். உன் பூர்வ ஜென்மத்தின் புண்ணியத்தாலே நீ என்னை அடையாளம் கண்டிருக்கிறாய்.
எனக்கு செய்யும் சேவையின் மூலம் நான் பிரீத்தியடைந்து உனக்கு சேவகம் செய்ய ஆரம்பிப்பேன். உனது நிலை முற்றிலும் மாறி இன்பமயமாகப் போகிறது. நீ நினைத்ததெல்லாம் கிடைக்கப் போகிறது. கேட்டதெல்லாம் நடக்கப் போகிறது. துன்பத்திற்கும் உனக்கும் நெடுந்தூரம் இருக்கப் போகிறது. அப்போது நீ என்னை நோக்கி கூப்பிடுவாய். நான் உனக்கு உடனடியாக பதில் தருவேன். உன் பெயரை யார் சொன்னாலும் அவர்களுக்கும் உதவி செய்வேன். இவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்பதற்காகவே கஷ்டத்தை உனக்கு நான் அனுமதித்தேன். ஏனெனில் இந்த மாதிரியான கஷ்டத்தை உன்னை தவிர வேறு யாரும் தாங்கிக் கொள்ளவே முடியாது. உன்னால் மட்டுமே அது முடியும். இந்த துன்ப சுமை தூக்கி இன்ப நிலைக்கு வழிகாட்ட நீ எனக்கு எப்பொழுதுமே தேவை. அதனால் என்னுடைய பிள்ளையே, நான் உன்னை படம் போட்டு கொண்டிருக்கிறேன். திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையிலும் இன்பங்களும் துன்பங்களும் கலந்துதான் இருக்கும். துன்பத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று உன்னுடைய கேள்வியை என்னால் உணர்ந்து கொள்ளவே முடியவில்லை. சற்று உன் வாழ்க்கையை திரும்பிப்பார். நீ ஒரு நாள் கூட நிம்மதியாக இருந்ததில்லையா? உன் முகத்தில் மகிழ்ச்சி வந்ததே இல்லையா? ஒரு நாள் கூட சாயிநாதரே நன்றி என்று நீ சொன்னதே இல்லையா? சற்று திரும்பிப்பார் உன் வாழ்வை. எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துயரங்கள், எத்தனை வேதனைகளை மிக சுலபமாக தாண்டி வந்து விட்டாய். இப்பொழுது இந்த ஒரு சிறு பிரச்சனைக்காக நீ இப்படி வேதனைப்படுவதும், இது நாள் வரை நான் கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதும் எனக்கு வியப்பாக இருக்கிறது. இன்பமும் துன்பமும் மாறி வருவதுதான் வாழ்வு. அவரவர் செய்த கர்ம வினைகளின்படி அவரவர் வாழ்க்கையில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துதான் ஆக வேண்டும். கர்மாவை கழித்தேதான் தீர வேண்டும். துன்பம் வந்துவிட்டதே என்று அப்படியே உட்கார்ந்திருந்தால் எப்படி வாழ்க்கையை வாழ்வது? இன்பம் வந்துவிட்டால் இந்த உலகத்தில் யாராவது இன்பம் மட்டுமே எனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கூறுவதுண்டா? அப்படி இருக்கையில் துன்பம் வந்தால் மட்டும் துன்பம் மட்டும் எனக்கு எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கிறதே என்று கூறுகிறீர்களே, இதில் என்னதான் நியாயம் இருக்கிறது? அனைத்தையும் சரிசமமாக பார்ப்பதுதான் வாழ்க்கை. சந்தோஷம் வரும் பொழுது அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அதை அப்படியே வாழ பழகிக்கொள்ள நீ, துன்பம் வரும் பொழுதும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே அதை ஏற்றுக்கொண்டு வாழ கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு வந்திருக்கும் துன்பமே உன்னை பார்த்து வியந்து உன்னை விட்டு வந்த வழி தெரியாமல் விலகிவிடும். உன் சாயப்பாவின் வாக்கு என்றாவது பொய்த்ததுண்டா? என்னை நம்பியவர்களை நான் விட்டு கொடுத்ததும் இல்லை, அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. உன்னுடைய பாதையில் 1000 தடைகள் வரலாம், 1000 தடங்கல்கள் வரலாம். ஆனால் உன்னுடைய பயணம் என்றுமே தடம் மாறவே கூடாது. நான் உன்னை மாறவும் விடமாட்டேன். ஆழம் குறைவோ அதிகமோ அடிக்க வேண்டியது நீ நீச்சல் மட்டும்தான். சோதனைகள் ஒன்றோ பலவோ செய்ய வேண்டியது முயற்சி மட்டும்தான். ஆழம் குறைவாக இருக்கிறதே என்று நீச்சல் அடிக்காமல் விட்டுவிட்டால் மூழ்க வேண்டியதுதான். ஆழம் அதிகமாக இருக்கிறதே என்று அதிகமாக முன்னேறி கொண்டாயிருந்தால் வாழ்க்கையை நீ எட்டி பிடித்தே தீரலாம். அதுபோலத்தான் சோதனைகள் பல இருக்கிறதே என்று சோர்ந்து உட்கார்ந்து விட்டால் உன் வாழ்க்கையை யார்தான் வாழ்வது? முயற்சியை செய்து கொண்டே இரு. நீ செய்ய வேண்டியது முயற்சி மட்டுமே. அதற்கான பிரதிபலன் உன்னிடம் நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என் குழந்தையே. மனதை போட்டு தேவையில்லாமல் குழப்பிக் கொள்ளாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்ப்பேன். வெற்றி வேண்டுமானால் இப்பொழுது தள்ளி போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் உன்னுடைய முயற்சி என்றுமே வீண் போகாது. வீண் போக நான் விட்டுவிடவும் மாட்டேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும் வரை உனக்கான வெற்றி உன்னிடம் வந்து சர்வ நிச்சயமாக சேரும். உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை. நீதான்
தவற விடுகிறாய் உன்னுடைய இடத்தையும் உன்னுடைய வாய்ப்பையும். வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள். வாய்ப்பு வருவது ஒரு முறைதான். வந்திருக்கும் வாய்ப்பை விட்டுவிட்டு பின் என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரவே இல்லையே என்று நீ சொல்லிக் கொண்டிருந்தால் நான் என்னதான் செய்வது என் பிள்ளையே? தைரியமாக இரு. எது வந்தாலும் சாதிக்கலாம் என்ற தீர்க்கமான சிந்தனையோடு இரு. நீ நினைப்பதற்கு மேலாக நான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்துவேன்.